நிலைவாசல்ல என்ன பொருள் கட்டி வைத்தால் நமக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்கும்? ஏன்னா வாசல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த நிலைவாசல்ல ஃபர்ஸ்ட் என்ன பொருள் இருக்கணும்? நிலைவாசல் அப்படின்றது நிலையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு நிலைவாசல்னு பேர் வச்சு சிஸ்டியோலில இருந்து கொடுக்கறது வந்து இந்த ராமர் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் தேங்காய், இந்த தேங்காய்க்கு பேர் வந்து ராமர் தேங்காய். சோ இதோட தன்மை உள்ள நுழையும் போது இந்த ராமர் தேங்காவை வீட்டு கேட்ல கட்டலாம். சின்னதா அழகா எல்லாரும் வீட்லயுமே இப்ப ஃப்ரண்ட்ல ஒரு கேட் வச்சிருக்காங்க. அந்த கேட்ல இது அழகா கட்டி இதுல ஒரு சந்தன குங்குமம் வச்சிடலாம். இல்லையா மெயின் டோர்ல மேல இப்படி தலைக்கு மேல இப்படி காளி பாதம் நம்ம வச்சிருக்கோம், அது மாதிரி தலைக்கு மேல இப்படி தொங்க விடலாம். சோ இப்படி தொங்க விடும் போது யாருக்கும் தெரியாது. என்னன்னு கேட்டா ஏதோ இந்த கருட கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அதே மாதிரி சேவினையோட மோசமானது கண் திஷ்டி. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ள நுழையில எண்ணலைகள் மாறுதுன்னும் பொழுது கண்ணு வந்து வீடு முழுக்க எல்லாம் தேடுவாங்க. அப்போ தேடும் பொழுது காளிபாதம் வந்து இது என்னது வாஸ்து ஐஸ்வர்ய காளிபாதம், அப்ப வாஸ்து குறைக்கு போதா அப்படின்ற மாதிரி போகும். இது வந்து கண்ணுக்கு தெரியாது, இது தெரியவே தெரியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஓப்பன் பட்ஜெட்டுங்க, ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட். ஸோ 1 இயருக்கு மினிமம் 1 இயருக்கு நீங்க தாராளமா இந்த விஷயங்களை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு 1 இயருக்கு அப்புறம் நீங்க எந்த இப்ப எடுத்துக்காட்டுக்கு மே மாசம் நீங்க கட்டுறீங்கன்னா அடுத்த மே மாசம் இருந்தாலும் வாங்கி கட்டி விடுங்க. மேலும் 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 செல்வங்கள் செழிக்கும், கண் திஷ்டி வராது, குடும்ப அந்யூன்யம் ஒற்றுமை இருக்கும். இது எப்படி பின்னி இருக்குதோ குடும்பங்கள் ஒற்றுமையா ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு வாழ்வாங்க. சின்ன பொருள் தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு அற்புதமான ப்ராடக்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ப்ராடக்டை நீங்க நிலைவாசல்ல கட்டும் போது என்ன நற்பலன்கள் கிடைக்குது, சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்றதுக்கு வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. நிலைவாசல்ல என்ன பொருள் கட்டி வைத்தால் நமக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்கும்? ஏன்னா வாசல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த நிலைவாசல்ல ஃபர்ஸ்ட் என்ன பொருள் இருக்கணும்? நிலைவாசல் அப்படின்றது நிலையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு நிலைவாசல்னு பேர் வச்சு அது பண்ணாங்க. தேக்கு மரம் எனர்ஜி எல்லாம் தேக்கி வைக்கிறதுக்காக தேக்கு மரத்துல பார்த்து பண்ண தேக்கு மரத்துல பண்ண டோருங்க இது, தேக்கு மரத்துல பண்ண வாசலுங்க, தேக்கு மரத்துல பண்ண இதுல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரத்துல பண்ணி வச்சிருந்த யாருன்னா கர்ணன். நம்ம ஒரு இதுல கூட சொல்லியிருக்கோம். சோ அந்த வாசல் வந்து அந்த காலத்துல குறுகலா சின்னதா தான் வச்சிருப்பாங்க, குனிஞ்சுதான் வரணும். எப்பயுமே ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இல்லம் அப்படின்றது நம்ம வந்து அடி பணிஞ்சுதான் உள்ள போகணும். இப்பதான் எல்லாரும் உயரமா இருக்குன்னா நல்ல அகலத்துக்கு அகலம் நீட்டுக்கு நீட்டா, ஏன்னா பொருளை உள்ள தூக்கிட்டு போக முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 2 டோரா வைக்கிறோம். ஒரு டோரே நல்லா இப்படி திறந்தோம்னா இந்த டேபிள் நீட்டுக்கு டோர் வச்சிடுறாங்க. ஸோ உள்ள தாராளமா போகலாம், தாராளமா வரலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஃபிளாட் சிஸ்டம் அப்படின்னு போறாங்க. இண்டிவிஜுவல் வில்லால இருந்தாலுமே இங்க திறந்தா லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே தெரியுது. அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீட்டுல என்னென்ன பொருள் இருக்குன்னு வெளியில இருந்து ஆன்னு பாக்குற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருட கிழங்கு அப்படின்னு ஒண்ணு கட்டுறாங்க. இந்த கருட கிழங்கு ஏன் கட்டுறாங்கன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. கருட கிழங்கு அப்படின்றது கருடனோட அம்சம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சு அது வளரும். சோ வளர்ற அதோட நிழல் பார்க்கறதுக்கு கருடன் மாதிரியே இருக்கும், கழுகு மாதிரியே தெரியும் அந்த நிழல் பார்க்கறதுக்கு. சோ இதனால அந்த விஷ ஜந்துக்கள் அங்க வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பிளஸ் இதனால ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த வீடு அந்த இடம் வந்து சுவாசிக்கிறத வாழக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செயலும் யோசிச்சு பண்ணாங்க. அதே மாதிரி டிஸ்டிக்காக யந்திரம் வைப்பாங்க. இது டிஸ்டிக்காக வச்சிருக்க யந்திரம் இப்ப பாக்குறவங்களுக்கு எல்லாமே வந்துருது இல்லையா. ஸோ டிஸ்டிக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடுது. அதுக்கு அடுத்தது இப்ப ஈவல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல கண்ணு, அதுவும் தெரிஞ்சு போகுது. அதுக்கு அடுத்தது தேங்காய். இந்த தேங்காய்ன்றது மட்ட தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுமே நம்ம கோவில்ல இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் பாபா கிட்ட. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வீரியமா இருக்கும். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில பெருசாவும் இருக்கக்கூடாது, ஆனா வீரியமாவும் இருக்கணும். எப்படி கடுகு வந்து சின்னதா இருக்கும் ஆனா காரம் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ வீரியத்தன்மை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட சிருஷ்டி ஒளியில இருந்து கொடுக்கறது வந்து இந்த ராமர் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் தேங்காய், இந்த தேங்காய்க்கு பேர் வந்து ராமர் தேங்காய். சோ இதோட தன்மை எப்படின்னா தென்னை மரம் மாதிரியே வளரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இது தென்னை மரம் மாதிரி இருக்குது அந்த லீஃப் எல்லாமே. சோ உங்களுக்கு ஒரு பனைமலை சாரல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிடுங்களேன். இதோட தன்மை நல்ல குட்டியா, ஆமா ரொம்ப கியூட்டா இருக்கும். சில இதுல வந்து இது தெரியும், சவுண்ட் வரும், உள்ள இருக்கும் அந்த விதை மாதிரி இருக்கும். சோ இது வந்து பூமியில புதைச்சா கண்டிப்பா வளருது. சோ இதோட தன்மை இது.
ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இருந்தது ராமன். ராமனோட இது என்னன்னா வாழ்க்கையில அவர் படாத கஷ்டமே கிடையாது. ஏன்டா மனுஷ பிறவி எத்தோன்னு அந்த கடவுளே நொந்து போன ஒரு பிறவி எதுன்னா ராமனோட பிறவிதான். சார் ராம பானம் வில்லுல இருந்து புறப்பட்டுச்சுன்னு சொன்னா இலக்க தன்னை கரெக்டா அடிச்சிடும், அது மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வரங்களோட எண்ணாலைகள், வரங்களோட பார்வை, வரங்களோட அந்த தாட்ஸ், அதாவது எண்ணாலைகள் தான் தாட்ஸ், அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நல்லவங்களா உள்ள நுழையலாம், உள்ள நுழைஞ்சோன்னா அவங்க எண்ணம் மாறிடும். எதனால நம்ம வாய் சரியில்லை, நம்ம யாரையும் சொல்லக்கூடாது, நம்மளதான் சொல்லிக்கிறோம். நம்ம வாய் சரியில்லை, என் புள்ள நல்லா படிக்கிறான், என் புள்ள கோல்டு மெடல் வாங்கினா, என் மருமக இப்பதாங்க இந்த ட்ரெஸ் எடுத்துறோம் சூப்பரா இருக்கா, இந்த நகை பாருங்க அப்படின்னு நம்மளே காட்டிடுறோம். அப்போ அவங்களோட இது வந்து இதுவாயிடுது. உள்ள நுழையும் போது இந்த ராமர் தேங்காவை வீட்டு கேட்ல கட்டலாம். சின்னதா அழகா எல்லாரும் வீட்லயுமே இப்ப ஃப்ரண்ட்ல ஒரு கேட் வச்சிருக்காங்க, அந்த கேட்ல இது அழகா கட்டி இதுல ஒரு சந்தன குங்குமம் வச்சிடலாம். இல்லையா மெயின் டோர்ல மேல இப்படி தலைக்கு மேல இப்படி காளி பாதம் நம்ம வச்சிருக்கோம், அது மாதிரி தலைக்கு மேல இப்படி தொங்க விடலாம். இப்படி தொங்க விடும்போது யாருக்கும் தெரியாது. என்னன்னு கேட்டா ஏதோ இந்த கருட கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. சோ இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இதுல எப்படி பின்னல்கள் மாதிரி பின்னி இருக்குதோ வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை இது உள்ள இழுத்துக்கும். சோ கிட்டத்தட்ட இது சிமிலாரிட்டி டு மட்ட தேங்காய் தான். சோ இது வந்து லேயரா நம்ம எடுக்க முடியுது பாருங்க, இதுல லேயரா வரும். ஆமா, தனித்தனியா தான் வரும். இது இருக்கும். அதே மாதிரி சேவினையோட மோசமானது கண் திஷ்டி. நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ள நுழையிறோட எண்ணலைகள் மாறுதுன்னும் பொழுது கண்ணு வந்து கண்டிப்பா கண் திருஷ்டி. வீடு முழுக்க எல்லாம் தேடுவாங்க. அப்போ தேடும் பொழுது காளி பாதம் வந்து இது என்னது வாஸ்து ஐஸ்வர்ய காளி பாதம், அப்ப வாஸ்து குறைக்கு போதா அப்படின்ற மாதிரி போகும். இது வந்து கண்ணுக்கு தெரியாது, இது தெரியவே தெரியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா ஒரு டாலரா பண்ணி போட்டு, சார் இது எப்படி இருக்கு சார் அப்படின்னாரு. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார், ருத்ராட்சம் மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சுன்னு சொல்லி 2 கப்பு போட்டு அழகா போட்டு வந்தாரு. அவங்களோட திருஷ்டி படும்ல, தெய்வத்துக்கே திருஷ்டி உண்டுக்கா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் வந்து வீதி உலா போகுதுன்னா பாக்குறவங்க கண்ணு ஐயோ அம்பாள் நம்மளை தேடி வந்துட்டா நமக்கு செல்வத்தை கொடுக்க வரான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு, அந்த நகை எவ்வளவு அழகா இருக்கு, எந்த கல்ல வாங்கினாங்களே தெரியல, நம்மளும் போய் வாங்கிக்கலாம், இப்படிதான் போதே தவிர்த்து ஐயோ இறைவன் வந்துட்டாரு, ஐயோ கடவுளே என்ன தேடி வந்துட்டியே, ஒன்னு விட்டா எனக்கு யாருக்கான யாருக்கும் போறது இல்லை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஃபுல்லா நம்மளோட தொண்டை தண்ணி வத்த நம்மளோட உழைப்பை கொட்டி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலுமே அதை போராமையும் பொச்சரிப்பு பிடிக்கிறது. ஒரு கடை இருக்குது, அங்க இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கடை இருந்தா பிரச்சனை கிடையாது. இந்த கடைக்கு நேர ஒரு கடை போடு, இவன் என்ன பொருள் விற்கிறானா அதே பொருள், அதே டெய்லர், அதே வாடகை, அதே விஷயங்கள் பண்றாங்க. இத வந்து இந்த காம்படிஷன், அதாவது அந்த காலத்துல இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும்னு ஒரு இது இருந்துச்சு. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாத்துலயும் இறங்கி எல்லாரும் சாதிக்கணும் அப்படின்ற பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும். ஸோ இப்போ சமீபத்துல நேத்து பூஜையில நடக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால்ல சொல்றாங்க, சார் நானே உங்களுக்கு வாய்ஸ் அனுப்பணும், நம்மளோட வாசல் தெளிப்பு பொடி அந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, இது வரைக்கும் நான் நம்பிக்கையே இல்லாத ஆளு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, எதையும் சொல்ல விரும்பல, ஏன்னா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கடை வச்சிருக்காங்க, புட்டிங்ஸ் கடை, அதாவது துணி கடை வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட பொருட்கள் போய் நான் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஷாப் எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த கடையில வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாராலையும் மேலே ஏற முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கடையை மாதிரி மேல வந்து சலூன் வைக்கிறாங்க. சூப்பர். ஸோ சிங்கிள் லேடி, ஸோ ரெண்டுமே பண்ண போறாங்க. சார் நீங்க தான் சார் இது பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே நமக்கு வளர்ச்சி. இது வந்து கம்மி பட்ஜெட்டுங்க, ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட். ஸோ 1 இயருக்கு மினிமம் 1 இயருக்கு நீங்க தாராளமா இந்த விஷயங்களை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு 1 இயருக்கு அப்புறம் நீங்க எந்த இப்ப எடுத்துக்காட்டுக்கு மே மாசம் நீங்க கட்டுறீங்கன்னா அடுத்த மே மாசம் இது தண்ணிக்கு போயிடணும். ஸோ நம்ம கடையில இது ரெகுலரா கிடைக்கும். நீங்க அடுத்த மே மாசம் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். சரி இல்லை மறந்துட்டேன் சார், மே மாசம் வாங்க முடியல, ஜூன் மாசம் எப்ப வேணாலும், ஆனா ஒரு வருஷம் மினிமம் 1 வருஷம். ஸோ எப்பெல்லாம் நீங்க சாமி கும்பிட்டீங்களோ அப்போ ஒரே ஒரு ஊதுபத்தி, ஒரே ஒரு ஆரத்தி காட்டினா போதும். ராமனோட கவச்சம் சொல்லுவாங்க. ராம நாமம் வந்து அவ்வளவு வீரியமானது. ஸோ அந்த ராம நாமம் அந்த ராமனோட பூஜை பண்ணது. ஸோ எதனாலன்னா ராமன் வனவாசம் போகும்போது ராமனை நம்பி மட்டும் அவரு போல கூட லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் கூட போயிருந்தாரு. அப்ப ராமனோட இதுதான் பாம்பு வளையமா நம்ம வீட்டை சுத்தி இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவும் நம்மள அண்டாது. சோ ராமனுக்கே பாதுகாப்பு கொடுத்தது அந்த ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தன்மை கிடைக்கும், ராமனோட தன்மை கிடைக்கும், லக்ஷ்மணனோட தன்மை கிடைக்கும், சீதா பிராட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியோட தன்மை கிடைக்கும். சோ இத்தனை இது ஒரு சில பின்னின மாதிரி குடும்பம் வந்து அந்யூன்யம் இருக்கும். ஒரு சின்ன பொருள் தாங்க, என்னங்க இத்தனை சொல்றீங்க, இதுக்கு அவ்வளோ தன்மையா கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் குரு வழியில முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்து இந்த இதுக்கு இந்த தெய்வம், இப்ப நான் தெய்வத்தை சொல்லிட்டேன், இதே இது வந்து இன்னொருத்தர் பண்ண முடியும். ஆனா
குரு பரம்பரை அப்படின்னு ஒண்ணு இருக்குது, குரு கை தன்மைன்னு ஒண்ணு இருக்குது, தொட்டா துளங்கிறது கேட்டா கிடைக்கிறது, அந்த தன்மையில பண்ணி கொடுக்கறது. ஸோ நம்பிக்கையோட பக்தி சிரதையோட உங்க வீடுகள்ல எத்தனை வீடு இருந்தாலும் நீங்க வாங்கி கட்டி விடுங்க, எத்தனை ஆபீஸ் இருந்தாலும் வாங்கி கட்டி விடுங்க. மேலும் 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 செல்வங்கள் செழிக்கும், கண் திருஷ்டி வராது, குடும்ப அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கும். இது எப்படி பின்னி இருக்குதோ குடும்பங்கள் ஒற்றுமையா ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு வாழ்வாங்க. சின்ன பொருள் தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டா இருக்கு இது. ராமர் தேங்காய் இல்லையா? ஆமா. கண் திருஷ்டி நீங்கணும், போட்டிகள் பொறாமைகள் இருக்கு பிசினஸ்ல, இல்ல வீட்லயே கண் திருஷ்டி இருக்கு, அது நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ராமர் தேங்காவை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு அற்புதமான ப்ராடக்டை இன்னைக்கு மக்களுக்காக கொடுத்ததற்கு நன்றி ஜி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட் www.srishtioli.com இது உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகார பூஜிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் இருக்கும். உங்க பிரச்சனைக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி.